வணக்கம் நேயர்களே. ஒரு அருமையான ஸ்லோகத்தோடு தொடங்குவோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னா, பூஜை அறை, முக்கியமாக புதியதாக திருமணமான பெண்களுக்கு பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும், எல்லாருக்குமே பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு பூஜை அறையில் நிறையா விஷயம் நமக்கு மனம் சார்ந்த விஷயம்தான். அதில் முக்கியமாக இந்த பூஜை அறையில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போகிற கோவிலெல்லாம் ஒரு படத்தை வாங்கியாந்து வச்சுருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20-30 படம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது நம்ம பூ வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 10 முழம் வாங்க முடியுது நம்மளால். ஒரு 5 முழம் இல்லை 3 முழம் வாங்கினா கூட இன்றைக்கி பூ விற்கிற விலையில் எல்லா படத்துக்கும் பூ போட முடியாது. 4-5 படத்துக்கு போடுவோம், மிச்ச சாமியெல்லாம் கோச்சிக்கோன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதனால் செலக்டடாக உள்ள படங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு விரும்பிய சுவாமி படங்களை வச்சுக்கோங்க. ஒரு சிலர் காளி படம் வைக்கக்கூடாது, நரசிம்மர் படம் வைக்கக்கூடாதுங்க, அப்படிலாம் கிடையாது, வைக்கலாங்க. இந்த காளி படமில் என்ன அப்படின்னா, ரொம்ப அகோரமான உருவங்கள் இருந்தால் அது மனசில் பதிஞ்சு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறோம். மன பலகீனம் இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஒரு பயம் வந்துடும் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரி படங்களை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சென்னையில் உள்ள காளிகாம்பாள் கோயில் படம் ரொம்ப சாந்தமாக இருக்கும், அதை வைக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு விரும்பிய தெய்வங்களின் படங்களை வச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் கணக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக விநாயகருடைய படம் இருக்க வேண்டும். அடுத்தது பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருள்கள்னால், நம்ம வழக்கமாக போடக்கூடிய சாம்பிராணி பூஜை அறையிலிருந்து எடுத்து போட வேண்டும். சந்தனம், குங்குமம், விபூதி, மற்ற வாசனா திரவியங்கள் பூஜையில் வைக்கலாம். அரக்கஜா, புனுகு, ஜவ்வாது, அத்தர், இது போன்ற விஷயங்கள் பூஜை அறையில் இருக்கலாம். எப்பயுமே பூஜை அறை நறுமணத்தோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு 4-5 விளக்கை வாங்கி வச்சுட்டு குழம்பாதீங்க. ஒரு குத்து விளக்கு வச்சுக்கோங்க. 2 குத்து விளக்கு வச்சு விளக்கேற்றுங்க. இல்லை ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளியில் இருக்கலாம், இல்லைன்னா பித்தளையில் இருக்கலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் லக்ஷ்மி விளக்கு தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்குன்னு நினச்சிப்பாங்க. காமாட்சி படம் போட்ட விளக்கு கிடைக்கிது கொஞ்சம் அபூர்வம். ஆனால் காமாட்சி அம்மன் படம் போட்ட காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கும்போது வீட்டில் தம்பதிகள் சமேதமாக வாழக்கூடியவர்களுக்கு, நல்ல ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிக விசேஷமான பலனை அது செய்யும். குத்து விளக்கு ஏற்றலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குத்து விளக்கில் 5 திரி போட்டு ஏற்றணுமான ஒரு குழப்பம் வருது. ஒரு திரி போட்டு விளக்கேற்றலாம். ஆனால் அந்த தீபம் சுடர் தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது. வடக்கு, வடகிழக்கு, மேற்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இதை நோக்கி இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது. எப்பயுமே வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டிருக்கு. நல்ல நயம் சாம்பிராணி, பால் சாம்பிராணி வாங்கி அந்த புகை வீடு முழுவதும் பரவுவது போட்டுருங்க. சில நேரத்தில் வெண்கடுகு சேர்க்கலாம். அதில் ஏதோ ஒரு நாள் சேருங்க. கோஷ்டம்னு சொல்லக்கூடிய பொருளும் சேர்க்கலாம். கோஷ்டம், வெண்கடுகு, குங்கிலியம், சாம்பிராணி சேர்த்து போடலாம். அதை சாம்பிராணி புகையாக போடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நல்ல மந்திரங்கள் ஜபங்கள் பண்ணுறீங்க, திருப்புகழ் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா, நயம் சாம்பிராணி வாங்கி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதோடு கொஞ்சோண்டு ஜவ்வாது கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு சந்தன ஒரிஜினல் அத்தர் கலந்துக்கோங்க. இதெல்லாம் கலந்து பெசரி வச்சுட்டிங்கன்னா, அதை எடுத்து நெத்தியில் பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்புகளோ இல்லைன்னா முருகனுடைய மூலமந்திரங்களோ பாராயணம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக காளிகாம்பாள் படம், காளியோட படம் கேதுதசை நடக்கும்போது வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தடங்கல்கள் வராது, சிக்கல்கள் வராமல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இப்போ ராகுதசை நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாகர் பஞ்சலோகத்தில் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். பயம் இல்லைன்னா, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னா வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நாகர் வாங்கி வச்சுக்கலாம். வச்சோடனே என்ன ஆகும், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பொருள்லாம் வச்சா நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவோம், பெரிய லெவலுக்கு போய்டும். அப்படி இல்லை. முதல்ல மன அமைதியோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றும் பொழுது அதிகாலையில் விளக்கேற்றுறது நல்லது. இது நம்ம வெகுகாலமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 மணிக்கிட்ட 3-3:30 அந்த ரேஞ்சில் ஏற்றுறது. ஆனால் 4:30 to 6 ஏற்றுறது பிரம்ம முகூர்த்தம். நிறைய பேர் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிறாங்க. இளம் தம்பதிகளாக இருந்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றுறது நல்லது. அதனால் அதில் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. எப்போ வேணாலும் விளக்கேற்றலாம். ஆனால் அதிகாலையில் விளக்கேற்றுறது நல்லது. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் முகம், கை, காலெலாம் கழுவிட்டு விளக்கேற்றினீங்கனாவே சிறப்பான பலன் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அதிகாலையில் குளிக்கிறது ஒத்துக்கலைன்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றலாம். ஊதுபத்தி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஊதுபத்தியாக பார்த்து வச்சுக்கணும். இந்த சில ஊதுபத்திகள் இந்த கெமிக்கல்னால் இருமல் வர்றது, அந்த போன்ற விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்.
அதனால் கெமிக்கல் இல்லாத நல்ல நல்ல தரமான ஊதுபத்தி கிடைக்குது. அதை பார்த்து வாங்கி வச்சு காலை மாலை 2 வேளையும் ஊதுபத்தி ஏற்றலாம். காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றலாம். இல்லை சார் 2 வேளை விளக்கேற்ற முடியல அப்படின்னா காலையில் மட்டும் விளக்கேற்றலாம். சில நாள் வந்து நீங்கள் அவசரமாக கிளம்புவீங்க, விளக்கேற்ற முடியாமல் இருக்கும். அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலர்லாம் வேல் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேல் தாராளமாக வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா கடவுளில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான காட் முருகன் ஆக்சுவலாக. அதனால் எந்த தவறும் இல்லை. அடுத்தவங்களை கெடுக்காமல், அடுத்தவங்களை இம்சை பண்ணாமல், அடுத்தவங்களை துரோகம் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் ஒரு குரு மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் வேல் வச்சு விளக்கேற்றலாம். பூஜை அறையில் ஒரு மயிலிறகு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மயிலிறகு பூஜை அறையில் வைக்கிறது நல்லது. சந்தனக்கட்டை, அப்புறம் இது கருங்காலி, அப்புறம் வெள்ளருக்கு, இது போன்ற விஷயங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் வச்சு அதுக்கு மஞ்சள் தடவி ஐங்காயம்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சால் செய்யலாம். இல்லைன்னா அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க. அது அந்த பவுடர் கடையில் கிடைக்கும். வாங்கி அதை லைட்டாக நல்ல சுத்தமான ஒரிஜினல் பன்னீரில் கலந்து தடவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அந்த விநாயகரை வழிபடலாம். விநாயகருடைய மூல மந்திரங்கள், அப்புறம் சண்முக கவசம். சண்முக கவசம்னா பாம்பன் சுவாமியிலே சண்முக கவசம், வேல்மாறல், அப்புறம் மயில் விருத்தம், வேல் விருத்தம், அப்புறம் சிவனுடைய மந்திரங்கள். ஒன்றுமே இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஓம் அங் சிவாய நம, ஓம் அங் சிவாய நமன் டெய்லி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஜபம் பண்ணிங்கனாவே அது 1,00,000 உருவ தொடும் பொழுது உங்களுக்கு பல இடையூறுகள் விளையிருங்க. அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது நிற்கும், அடிக்கடி வீண் விரயங்கள் நிற்கும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வர்றது காணாமல் போயிடும், அடிக்கடி சண்டை சச்சரவு வர்றது குறைஞ்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறையா பேர் கேட்குறாங்க துர்கை படம் வீட்டில் வைக்கலாமான்னு. தாராளமாக துர்கை அம்மன் படம் வைக்கலாம். துர்கையோட மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். அப்புறம் ஆனால் படம் வச்சா மந்திரம் சொல்லி தான் ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பைரவர் படம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பைரவருடைய படங்கள் வச்சு பைரவரை வழிபடலாம். பைரவருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது சால சிறந்த விஷயம். ஆனால் அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சிலை வைக்கக்கூடாதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுறாங்க. இப்போ இது பஞ்சலோக சிலைங்க. இதே நம்ம அலுவலகத்தில் வச்சுருக்கோம். இந்த பஞ்சலோகஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட வெயிட் மட்டுமே 9 kgக்கு மேலே இருக்குது. பார்த்தா தெரியாது. பட் இந்த மாதிரி சிலைகள் வைக்கும்போது இங்கே ஜதிபந்தனம் பண்ணுவாங்க. பண்ணால் தான் அதுக்கு அபிஷேகங்கள் மஸ்ட்டு. இல்லைன்னா அபிஷேகங்கள் பண்ண வேணால் நீங்கள் குட்டி சிலைகள் வச்சு வழிபடுறதுல எந்த தவறும் வராது. இப்போ செமி ப்ரீஷியஸில் ஹவுலைட் இந்த மாதிரி விஷயத்தில் சிவன் வருது, அதை கூட வச்சு வழிபடலாம். ஸோ அதில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது தான். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை வைக்கக்கூடாது, இதையும் வச்ச, அதையும் வச்ச, இதையும் வச்சம்பாங்க. அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் இறையருள் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தானே தவிர எந்த இறையருளும் கெடுதலை செய்யாதுங்க. அதனால் குலதெய்வம் படம் மாட்டலாமான்னு ஒரு குழப்பம் நிறையா பேருக்கு இருக்குது. இந்த குலதெய்வத்தை படத்தை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலில் சொல்லுவாங்க படத்தை வைங்க வைக்காதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்னென்ன குலதெய்வம் வழிபடுறீங்கன்னு தெரியாது. அப்போ அதை பற்றி எங்களுக்கு ரூல்ஸ் தெரியாது. இந்த ரூல்ஸ் தெரியாமல் நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் குலதெய்வம் வழிபடுவது மிக நல்லது. குலதெய்வ படம் வீட்டில் வைக்கலாம். ஆனால் சில கோயில்களில் சொல்லுவாங்க நம்ம படம் வைக்கிற பழக்கம் இல்லைம்பாங்க. அப்போ விட்டுருங்க. ஏன்னா முன்னோர்கள் சில பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நம்மளும் சேர்ந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகும். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம்னா, இறந்தவர்கள் படத்தை பூஜை அறையில் வைக்கலாமா? எங்கள் அப்பா சார் அம்மா சார்பாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடலாங்க. வேறு ஒரு இடத்துல அவங்க படங்களை வச்சு வழிபடுறது நல்லது. ஏன்னா அந்த ஆன்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு வழிபடுறது, வேறு ஒரு இடத்துல மாட்டி வச்சு வழிபடலாம். ஆனால் பூஜை அறையில் வைக்கிறதுனால மிகப்பெரிய தவறுங்கிற கருத்தை எடுத்துக்கிற கூடாது. வைக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.